Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 12 unit 6 gravitation lesson la irukra superposition principle for gravitation field இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? சூப்பர்பொசிஷன்னால என்னது மேல இருக்குறத நம்ம வந்து சூப்பர்பொசிஷன் அப்படினு சொல்லுவோம். சோ கிராவிடேஷன் ஃபீல்ட பொறுத்தவரை எனக்கு சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ஒரு n particles நிறைய particles இருக்கு. அதோட மாஸ் வந்து m1 m2 up to mn வரைக்கும் கன்சிடர் பண்ணிக்கறாங்க. அது எல்லாமே வந்து ஒரு ஸ்பேஸ்ல வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. என்ன பொசிஷன் அப்படினா r1 இப்போ m1 அப்படிங்கற மாஸ் வந்து ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல இருந்து r1 வெக்டர் அந்த டிஸ்டன்ஸ்ல, m2 அப்படிங்கற மாஸ் வந்து r2 வெக்டர் அந்த டிஸ்டன்ஸ்ல, m3 அப்படிங்கிறது அதே மாதிரி r3 வெக்டர் அப்படி டிஸ்டன்ஸ்ல வந்து இதுவா இருக்கு with respect to the point p. அதாவது ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் இங்க இருக்கு. இங்க வந்து m1 அப்படின்றது இருக்குனா இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து r1 வெக்டர். அதே மாதிரி இங்க வந்து m2 இருக்குனா இது வந்து r2 வெக்டர் அப்படின்றது மாதிரி வரும். ஓகேவா? அப்ப the total gravitation field அப்ப ஒவ்வொரு இதுவும் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் gravitation field வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்ப the total gravitation field at the point p due to the masses இந்த m1 m2 இந்த மாதிரி நிறைய மாஸஸால இந்த pங்கிற இடத்துல வந்து எவ்வளவு gravitation field வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படினா vector sum of the gravitation field due to the individual mass. இந்த individual mass ஏற்படுத்துற அந்த ஒரு gravitation ஃபீல்டோட வெக்டர் சம் அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் நம்ம சூப்பர்பொசிஷன் ஆஃப் கிராவிடேஷன் ஃபீல்ட்னு சொல்லுவோம். அதாவது E வெக்டர் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு E1 வெக்டர் + E2 வெக்டர் அப் டு En வெக்டர் அப்படினு வரும். இது எல்லாமே எனக்கு என்னது? கிராவிடேஷன் ஃபீல்ட். ஸோ டோட்டல் கிராவிடேஷன் ஃபீல்ட் அப்படிங்கிறது எனக்கு ஒவ்வொரு கிராவிடேஷன் ஃபீல்டோட வெக்டார் சம், அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஈயோட வேல்யூவில் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். E1 vector is equal to minus g m1 into r vector divided by r square னு பார்த்தோமா. அதாவது அதுக்கு வந்து m1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோமா. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஜி m1 divided by r1 ஸ்கொயர். அது வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதாவது இப்போ நம்ம ஒவ்வொன்றுத்துக்குமே எடுக்கிறோம். அப்போ இந்த m1 எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து r1 அப்படின்னு வரும்ல. ஸோ அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எப்போவுமே போடுற மாதிரி மைனஸ் ஜி m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி போட்டுறக்கூடாது. ஒரே ஒரு மாஸ் தான் வரும். சரியா? ஸோ அப்போ மைனஸ் ஜி m1 டிவைடட் பை r1 ஸ்கொயர் இன்ட்டு r1 வெக்டர் அப்படிங்கிறது இது வந்து வெக்டார் நோட்டேஷனில் இருக்குல்ல. ஸோ அதுக்கு நம்ம டேரக்ஷன் சொல்லணும்ல. அதனால் இந்த யூனிட் வெக்டார் r1 வெக்டர் அப்படின்னு வந்திருக்கு. இந்த E2 வெக்டருக்கு பதிலாக மைனஸ் ஜி m2 டிவைடட் பை r2 ஸ்கொயர் இன்ட்டு r2 வெக்டர் r2 கேப். ஓகே, அதே மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. லாஸ்ட்னு சொல்லுவோம் மைனஸ் ஜி mn டிவைடட் பை rn ஸ்கொயர் இன்ட்டு rn கேப் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே என்னது? நெகட்டிவ் எல்லாத்துலேயுமே வந்திருக்குல்ல. ஸோ நெகட்டிவாக காமனாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் மைனஸை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன வரும்னா சமேஷன் ஆஃப், நான் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுற மாதிரி வரும்ல. அப்போ சமேஷன் ஆஃப் i இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து எது வரைக்கும் இருக்குது? இந்த 1 to up to n வரைக்கும் இருக்குது. இப்போ சமேஷன் ஆஃப் i இஸ் ஈக்குவல் டு 1 to n போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்? இந்த 1 2 அதெல்லாமே இருக்குல்ல, அந்த இடத்துல எல்லாமே நான் இந்த ஐயை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? g வரும், m இங்கே 1 2 3 n அப்படின்னு இருக்கா. ஸோ ஐன்னு வரும் gmi டிவைடட் பை இங்கே என்ன வரும்? இதெல்லாமே 1 2 3 up to n வரைக்கும் இருக்குது. அப்போ ri ஸ்கொயர்னு வரும். அதுக்கு வந்து இந்த ஆர் கேப்புக்கும் எனக்கு என்ன இருக்குது? 1 2 n அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் நம்ம அதுக்கும் ஆர்ஐ கேப் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது? இப்போது மற்ற மாசஸ்னால இந்த பாயிண்ட் மேலே எவ்வளோ கிராவிடேஷன் ஃபீல்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து m1 அப்படிங்கிற மாஸ் இருக்குது, இங்கே வந்து m2 அப்படிங்கிற மாஸ் இருக்குது, இங்கே வந்து p அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து r1 வெக்டர்னு வச்சுக்கிறாங்க, இது வந்து r2 வெக்டர். பிகாஸ் அதுக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்குல்ல. அடுத்தது இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது என்னென்னா E1 வெக்டர். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து இந்த m1 இந்த m2 வந்து எவ்வளோ வந்து ஃபீல்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம E1 வெக்டர் ஃபீல்டு வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், E2 அப்படிங்கிற ஃபீல்டு வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே இப்படி இருக்கிறதுனால நம்ம ரிசல்டன்ட்னு எடுக்கும்போது E வெக்டார் டோட்டல் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த படத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இங்கே எப்படி E டோட்டல் அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நார்மலாக இந்த ட்ரையாங்கிள் லா பார்த்துருப்போம் தெரியுமா. நமக்கு வந்து இப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்படி வந்துச்சுன்னா ரிசல்டன்ட் வந்து இப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கே E1 வெக்டர் வந்து இப்படி இருக்குது கரெக்டாக இந்த டைரக்ஷனில். ஸோ E1 வெக்டர் இந்த டைரக்ஷனில் வரைஞ்சாச்சு. E2 வெக்டர் இப்படி இருக்கா, அப்போ E2 வெக்டர் இப்படி இருக்குது. ஸோ அதே மாதிரி E2 வெக்டர் இப்படி வரைஞ்சாச்சு. ஓகேவா? எதுக்காக இந்த இடத்துல ரிசல்டன்ட் வருதுன்னு பார்க்க போகிறோம். E1 வெக்டர் இப்படி இருக்குது, E1 வெக்டர் வரைஞ்சாச்சு. E2 வெக்டர் இப்படி இருக்குது, E2 வெக்டர் இப்படி வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் அப்படி நீங்கள் எப்படி வரைவீங்க? இப்படி தானே வரைவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்படி ஸ்ட்ரைட்டாக வரைவீங்க E வெக்டார் டோட்டல் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இப்போ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்கிரீட் மாசஸ்னால் இப்போ தனித்தனியாக m1 m2 m3 up to mn வரைக்கும் இந்த மாதிரி டிஸ்கிரீட் மாசஸாக இருந்தது
இது இந்த மாதிரி இல்லாமல் ஒருவேளை கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மாஸாக இருந்தது, டோட்டல் மாஸ் எம்மாக இருந்ததுன்னா நம்ம கிராவிடேஷன் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட்டை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இன்டகிரேஷன் மெத்தட் மூலிமா கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டிஸ்கிரிட்டாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி சமேஷனை யூஸ் பண்ணுவோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸில் நிறைய படிப்பீங்க. அதாவது டிஸ்கிரிட்னா இந்த மாதிரி தனித்தனியாக 1 2 3 4 அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற வேல்யூஸ். கண்டினியூஸ்னால் அப்படியே கண்டினியூவாக இருக்கிற வேல்யூஸ்க்கு எல்லாமே நீங்கள் மெத்தட் ஆஃப் இன்டகிரேஷனை யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அடுத்தது எக்ஸாம்பிள் 6.3 இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 particles of masses m1 m2, 2 பார்ட்டிக்கல் m1 m2 அப்படின்ற மாசஸ் இருக்குது ஆர் பிளேஸ்ட் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்லேயும், ஓகேவா, எக்ஸ் ஆக்சிஸில் m1யும் ஒய் ஆக்சிஸில் m2யும் வச்சுருக்காங்க அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் a ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து a டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? கால்குலேட் த கிராவிடேஷன் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் பி ஷோன் பிலோ. அப்போ இந்த கிராவிடேஷன் ஃபீல்டு வந்து எவ்வளோ இருக்கும், ஓகேவா, இந்த பாயிண்ட் பியில் எவ்வளோ கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கிராவிடேஷன் ஃபீல்ட் டியூ டு m1 அட் அ பாயிண்ட் பி, அந்த பாயிண்ட் பியில் m1னால் எவ்வளோ கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது என்ன வரும்? ஈவன் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -g m1 டிவைடட் பை a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை குறிக்கிறது. ஓகேவா? நம்ம r ஸ்கொயர் அப்படின்றத ஃபார்முலா பார்த்துருப்போம். இந்த இடத்துல ஏன் தானே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம்னா a ஸ்கொயர்னு போடுறோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஜே கேப், பிகாஸ் இதுக்கு என்ன இருக்குது, இது வந்து என்னது, எனக்கு m1 அப்படிங்கிற மாஸ் என்னது, எனக்கு y டைரக்ஷனில் இருக்குல்ல. ஸோ அப்போ அதுக்கான அந்த டைரக்ஷனை குறிக்கும்போது எனக்கு ஜே கேப் அப்படின்னு வரும். ஓகேவா? நார்மல் ஃபார்முலா என்னது, கிராவிடேஷன் ஃபீல்டோட நார்மல், அதாவது கிராவிடேஷன் ஃபீல்டோட நார்மல் ஃபார்முலா gm, அதாவது இது எடுத்துக்கலாம் மைனஸ் ஆஃப் gm டிவைடட் பை r ஸ்கொயர் இன்ட்டு r கேப் அப்படின்னு வருதுல்ல. ஸோ அதை தான் நம்ம எடுத்திருக்கோம். அந்த r கேப்புக்கு பதிலாக என்ன டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஜே கேப் டைரக்ஷனில் இருக்குது -gm1 டிவைடட் பை a ஸ்கொயர். ஓகேவா? அதே மாதிரி m2னால் அப்படின்னு பார்க்கும்போது e2 வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -gm2 டிவைடட் பை a ஸ்கொயர் இன்ட்டு ஐ கேப் அப்படின்னு வரும். பிகாஸ் இது என்னது, m2 அப்படிங்கிறத எங்கே வச்சுருக்காங்க, இது ஒய் ஆக்சிஸில் தான் வச்சுருக்காங்க. பட் இதுக்கும் இடைப்பட்ட இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது எக்ஸ் ஆக்சிஸ் தானே குறிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம்னா ஐ கேப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், -gm1 ஜே கேப் டிவைடட் பை a ஸ்கொயர், அதே மாதிரி இது வருமா -gm2 ஐ கேப் டிவைடட் பை a ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த ரெண்டு இடத்துல இருந்தும் -g டிவைடட் பை a ஸ்கொயரை காமனாக எடுத்துக்கிறேன். -g டிவைட் பை a ஸ்கொயர் எடுக்கும்போது m1 ஜே கேப் ப்ளஸ் m2 ஐ கேப்னு வரும். ஏன்னா நான் மைனஸையும் வெளில எடுத்துட்டேன்ல. இப்போ -a ஸ்கொயர் வெளில எடுத்துட்டேன்னா m1 ஜே கேப் ப்ளஸ் m2 ஐ கேப் அப்படிங்கிறது வரும். இப்போ த டைரக்ஷன் ஆஃப் த டோட்டல் கிராவிடேஷன் ஃபீல்ட் இஸ் டிட்டர்மைன் பை த ரிலேட்டிவ் மாசஸ் ஆஃப், இப்போது இந்த டோட்டலாக இருக்குல்ல, இந்த டோட்டலான கிராவிடேஷன் ஃபீல்டு வந்து எதால் டிட்டர்மைன் ஆகப்படுது, இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு m1 m2 தானே. இட்ஸ் டிட்டர்மைன் பை த ரிலேட்டிவ் மாசஸ் ஆஃப் m1 அண்ட் m2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த m1ம் m2ம் வந்து சேம் மாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். m1 இஸ் ஈக்குவல் டு m2 இஸ் ஈக்குவல் டு m அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு என்ன ஆகும், இ வெக்டார் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலி இங்கே என்ன ஆகும், m1க்கு பதிலாக m1 எடுப்போமா, அப்போ -g டிவைடட் பை a ஸ்கொயர் இன்ட்டு m இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் m இன்ட்டு ஐ கேப் அப்படின்னு வரும். அப்போ நீங்கள் m வந்து காமனாக எடுத்துருவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ m வந்து காமனாக எடுத்துட்டிங்கன்னா -gm டிவைடட் பை a ஸ்கொயர் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் அப்படின்னு வரும். இப்போ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப்னாலும் ஜே கேப் ப்ளஸ் ஐ கேப்னாலும் ஒன்று தான். ஓகேவா? அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம இ வெக்டரோட டோட்டலை வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் என்ன கேட்டிருக்காங்க, கால்குலேட் த கிராவிடேஷன் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் பி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதனால் ஏற்படுறதுன்னு இதனால் ஏற்படுறதுன்னு அப்படிங்கிறது இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் தானே யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எவ்வளோ கிராவிடேஷன் ஃபீல்டு இருக்கோ அதெல்லாமே ஆட் தானே பண்ண சொன்னாங்க. அப்போ நம்ம அதே மாதிரி தானே ஆட் தானே பண்ணியிருக்கோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கால்குலேட் த மேக்னிடியூட் மாதிரி, கால்குலேட் த கிராவிடேஷன் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்காங்களே. கால்குலேட்னா என்னது, அதுக்கான மேக்னிடியூடை நான் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ட்ராயிங் வரையும் போது எனக்கு என்ன வரணும், இங்கே பார்த்தோம் தெரியுமா, அந்த பீலேருந்து எனக்கு e2 வெக்டர், பீலேருந்து ஈவன் வெக்டர் போச்சுல, அதே மாதிரி இந்த இடத்துல m1 மாஸ்க்கு இடையில் ஈவன் வெக்டர், இந்த m2 மாஸ்க்கு இடையில் e2 வெக்டர் அப்படிங்கிறது போது. ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில் பார்க்கும்போது டோட்டல் வந்து இ வெக்டார் டோட்டல் வந்து இந்த ஆரிஜினை நோக்கி போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏற்கனவே அப்படி தானே பார்த்தோம். ஸோ இது ரெண்டுமே இப்படி இருந்ததுன்னா அந்த டோட்டல் வந்து சென்டரை நோக்கி வரும். அப்போ இது ரெண்டுமே இப்படி இருக்கப்போ அது சென்டரை நோக்கி இங்கே வரும். அப்போ இ டோட்டல் வெக்டார் அப்படிங்கிறது பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஆரிஜினை நோக்கி பாயிண்ட் ஆகுது ஆஃப் த கோஆர்டினேட் சிஸ்டம். அப்போ அதோட மேக்னிடியூடை நான் எடுக்க போகிறேன். இதோட மேக்னிடியூட் எடுக்கும்போது நம்ம நெகட்டிவ் எல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? அப்போ gm டிவைடட் பை a ஸ்கொயர்னு எடுத்துப்போம். இந்த ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப்க்கு மேக்னிடியூட் எடுத்தால் என்ன ஆகும், ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப்க்கு மேக்னிடியூட் எடுத்தால் எனக்கு என்ன ஆகும், ரூட் ஆஃப்
1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு வரும். ஸோ ரூட் ஆஃப் 1 + 1 அப்படிங்கிறது √2ன்னு வந்திருக்குமா? ஸோ அதனால தான் இங்கே √2ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம மேக்னிடியூட் எடுத்திருக்கோம். சரியா? ஸோ இதுதான் கால்குலேட் த கிராவிடேஷன் ஃபீல்டு வந்து நம்ம இ வெக்டார் டோட்டலை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் மூலிமா அதிலேருந்து நம்ம அதோட மேக்னிடியூடை கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா குவான்டிடேட்டிவாக கேட்கல, குவாலிட்டேட்டிவாக நீங்கள் சொல்லுங்கள். இண்டிகேட் த கிராவிடேஷன் ஃபீல்டு ஆஃப் சன் ஆன் மெர்க்குரி, எர்த், ஜூபிட்டர் மேலெலாம் வந்து அதோட கிராவிடேஷன் ஃபீல்டு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா கிராவிடேஷன் ஃபீல்ட் டிக்ரீசஸ் அஸ் த டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ். நம்ம வந்து ஏற்கனவே இங்கேயே பார்த்தோம், அந்த